காசி ரவிச்சந்திரன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்மளுடைய சினர்ஜி வின் சேனல் தான். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது இன்றைக்கி ஏஷியாவிலேயே மிக மிக உயரமான ஒரு சிவாலயம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் மாநிலத்தில் அந்த சோலான் அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்க அற்புதமான ஒரு கோயில். ரொம்ப ரொம்ப உயரமான ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, ஜட்டோலி அப்படின்னு சொல்லிட்டு பேர் அந்த கோயிலோட பேர். கிட்டத்தட்ட அந்த கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கு 39 வருடங்கள் ஆச்சுங்க. ஹிமாச்சல் பிரதேசில் இப்போ ஒரு அற்புதமான ஒரு சிவாலயம், அதோடைய வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் இருக்குது. அதை முழுமையாக நம்ம பார்க்கலாம். அதோட முன்னாடி இல்லாமல் அந்த ஹிமாச்சல் பிரதேஷ் என்ன அதோட சில தகவலும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலோடைய ஃபுல் இதுவும் பார்க்கலாம் நண்பர்களே. ஹிமாச்சல் பிரதேஷ் பேரை கேட்டாலே சும்மா குளிருதில்ல. ஆமாங்க, அத்தகைய ரொம்ப ரொம்ப குளிர் பிரதேசம் தான் இது. எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய வட மூலையில் அந்த இமயமலையின் அடிவாரத்தில் ஒரு இயற்கை எழில் சார்ந்த ஒரு அற்புதமான ஒரு பகுதி தான் இந்த ஹிமாச்சல் பிரதேஷ். இதனுடைய தலைநகரம் ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருந்து இப்பொழுது ஒரு முழு மாநிலமாக இருக்குது. ஹிமாச்சல் பிரதேசுக்கு 2 தலைநகரங்க. ஒன்று அந்த குளிர்கால அந்த வெயில் காலத்தில் தர்மசாலா அப்படிங்கிறதும், இந்த குளிர்காலத்தில் சிம்லாவும் தான் இருக்குது. இதோடைய பேர் வந்துட்டு அந்த ஹிமாச்சல் அப்படிங்கிற பேர் வந்ததுக்கு காரணமே என்ன அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா பனியின் தொடக்கம் அல்லது பனியின் மடி அப்படின்னு சொல்லிட்டு பேர் தான். இது 100% ஒரு பொருத்தமான ஒரு காரண பேர் தாங்க. அத்தகைய பனிமலைகளுடைய தொடக்கம் அங்கே தான் இருக்குது. எவ்வளோ மொத்த ஏரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 55,673 சதுர கிலோமீட்டர்கள் கொண்டது தான் இந்த ஹிமாச்சல் பிரதேஷ். விவசாயம் மற்றும் டூரிஸ்ட் இது 2 தான் முக்கியமான தொழில். ஏகப்பட்ட நம்ம கோயில்கள்லாம் நிறைய அங்கே சுற்றி இருக்குது. அதனால தான் இதுக்கு கடவுளின் பூமி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியாவிலேயே புகைப்பிடித்தல் முற்றிலும் தடை செய்யப்பட்ட ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அது இந்த ஹிமாச்சல் பிரதேஷ் தான். கேரி பேக்கு, வேறு பிளாஸ்டிக் பைகள் அனைத்துமே தடை செய்யப்பட்டிருக்கின்றன. காஷ்மீருக்கு அடுத்தபடியாக அதிகமான ஆப்பிள்கள் விளையக்கூடிய பகுதி அப்படின்னா அது இந்த ஹிமாச்சல் பிரதேஷ் தாங்க. ஜட்டோலி சிவாலயம் இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சோலன் அப்படிங்கிற இடத்துல, அந்த ஹிமாச்சல் பிரதேசில் சோலான் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க. இந்த ஜட்டோலி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பார்த்தோம் அப்படின்னா ஜடாமுடி அப்படின்னு அர்த்தம். ஸோ சிவனுக்கு ஜடாமுடி உடையோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. அதனால் ஒரு பொருத்தமான பேர் தான் வச்சுருக்காங்க இந்த சிவாலயத்துக்கு. கிட்டத்தட்ட இதை கட்டி முடிக்கிறதுக்கு 39 வருடங்கள் ஆயிடுச்சுங்க. ரொம்ப அவ்வளவு சிரமப்பட்டு கட்டியிருக்காங்க. ரொம்ப ஒரு அற்புதமான அருமையான கட்டுமானம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஏஷியாலேயே மிக மிக உயரமான சிவாலயம் அப்படின்னா அது இதுதான் அது பேர் பெற்றிருக்கு. 3 பிரமிட் அடுக்குகளை கொண்டதாக அற்புதமாக கட்டியிருக்காங்க. அங்கேருந்து அந்த சோலான் அப்படிங்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தூரம், கொஞ்சம் மலைப்பகுதி தான், அதில் போனோம் அப்படின்னா இந்த கோயில் வந்துடும். ஜட்டோலி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு கிராம பகுதி தான். பழமை வாய்ந்த ஒரு சிவாலயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதி அற்புதமான கட்டுமானங்கள் கொண்டது அப்படிங்கிறது விரிவாக சொல்லியிருக்காங்க. அந்த கோயிலோட வடக்கு மூலையில் ஜல்குண்ட், அதாவது நீர்க்கேணி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த அர்த்தம். அங்கே வந்து ஒரு சின்ன கேணி மாதிரி இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் வந்துட்டு கங்கைக்கு ஒப்பான புனிதமான தண்ணீர் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருக்கள் அவரும் சொல்கிறாரு. அந்த தண்ணீர் வந்துட்டு மருத்துவ குணம் வாய்ந்தது, ஏகப்பட்ட தோல் சம்பந்தமான அனைத்து நோய்களையும் போக்க வல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹிமாச்சல் பிரதேசில் இந்த இமயமலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான கோயில் ஒரு அருமையான சிவாலயம் தான். வாய்ப்பு கிடைச்சால் நிச்சயமாக அதை போய் பார்த்துட்டு வரலாம்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ நல்லா அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முழு தகவலும் அதில் சொல்லியாச்சு. இந்த கோயில் எப்படி இருக்குது, என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே, அந்த ஏரியல் வியூ அந்த வீடியோவும் இருந்தது, ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஓகே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மேலும் ஒரு அற்புதமான ஒரு வீடியோவில் அடுத்த முறை சந்திப்போம். இன்னும் அட்டகாசமான வீடியோ போடுவோம். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.